ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. அதிமுக கூட்டணி இப்போ பலமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் பிரதானமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை சந்திச்சு இப்போ ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். தேமுதிக ஆல்ரெடி நாங்கள் ஜனவரி மாதம் எங்களுடைய மாநாடுன் போது தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி புதிய தமிழகம் கட்சி இப்போ அதிமுக கூட்டணி இல்ல, தேமுதிக எந்த ஒரு நிலைப்பாடு, இப்ப பாமக என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமக அன்புமணி 2016ஆம் ஆண்டு கலைஞர் தான் அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்றாலும் ஜான் ஆரோக்கியசாமி வம்படியா ஸ்டாலினை வம்புக்கு இழுத்து ஸ்டாலினா அன்புமணியான்னு ஒரு நெரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணார். அது நியாயத்துக்கு புறம்பானதுன்னு எனக்கு தெரியும். அப்போவே நான் சொன்னேன். அதை அப்படின்னா ஜெயலலிதா இதில் என்னத்தை அதை எதுக்கு இன்னொருத்தர் சொல்லி எதுக்கு உங்களுக்கு இது இல்லைன்னு கூட நான் கேட்டேன். அது வேற விஷயம். ஆனால் அந்த வாக்கின் தன்மையை அன்புமணி என்ன உணர்றாருன்னா 5.5% வாக்காளர்களும் ஸ்டாலினை விட திறமையான முதல்வராக அன்புமணி இருப்பாருங்கிறத ஏற்றுக்கொண்டு போட்ட வாக்காளர்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் பிளண்டாக திமுக எதிர்ப்பை கடுமையாக பண்ணுறாரு. இது ஒரு சைடு. இன்னைக்கு 5.5 அவங்கள்ட்ட இருக்கா, அதோட கூடுதல் குறைவாக இருக்காங்கிறதெல்லாம் வேற விஷயம். அவரோட ஸ்ட்ராட்டஜி நம்ம மு.க. ஸ்டாலினை எதிர்த்து எடுத்த ஓட்டு. அதனால தான் மு.க. ஸ்டாலினும் திருமாவளவன் டிரான்ஸ்ஃபரபிள் அலை கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும், பாமக சிக்கலுங்கிறத உணர்றாரு. நானே இதை சபரீசனை பார்த்துட்டு 2021 பேசிட்டு வந்தேன். அப்போ எங்கள் ஆளுங்கள்லாம் இவன் சபரீசனுக்கு ஆளு திமுக ஆளுன்னு பிஎம்ஓக்கு என்னை போட்டு தாக்கி நிறைய மெயில் போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. இதில் இந்த வாக்காளர்களின் தன்மை இதுங்கிறத தமிழக முதல்வரும் உணர்றாரு. ஸோ அன்புமணி அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாரு. நான் விஜயை பற்றி உண்மைக்கு புறம்பா எதுவும் நான் பேச மாட்டேன். பேசினா தரவு இருக்கும். விக்கிரவாண்டி எலெக்ஷனை சொன்னால் உதயநிதி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாருன்னா அதுக்குள்ள காரணத்தை சொல்லுவேன். இப்போ அன்புமணி விஜயை ஒரு அரசியல் சக்தியாட்டு ஒரு ஆப்ஷனாட்டு ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ இது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தபடியாக ஓபிஎஸும் விஜய் ஒரு ஆப்ஷனாட்டு ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ இதுதான் என்டிஏல இருந்த அன்புமணிக்க பொசிஷன். என்டிஏல இருந்த டாக்டர் ஐயாவுக்கு பொசிஷன். ஸ்டாலின் ஆப்ஷனை டாக்டர் ஐயா ஓப்பன் பண்ணார். அவர் அந்த மாநாட்டிலே அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை பேசிட்டாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் ஐயாவை பார்த்துருக்கிறாரு. அவருக்கும் திருமாவளவனுக்கும் சில பிரச்சனைகள் எல்லாமே அவர் போய் பார்த்துருக்கிறாரு. இவங்களும் திருமாவளவனுக்கு ஒரு செக்காட்டு காங்கிரஸ் ராமதாஸை வைக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் என்னோட பார்வை ஸ்டாலினுக்கு தெரியும் அது இயல்பான கூட்டணி திருமாவளவன் தான். திருமாவளவன் கொஞ்சம் ஓவர் ஸ்டெப்பிங் கூடாது. திருமாவளவன் கால்களை அளந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், திருமாவளவன் அதிமுக கூட்டணி பாமக விசிகா கூட்டணி மாதிரி பொருந்தா கூட்டணியாக திருமாவளவனுக்கு 10 வருஷம் அரசியல் போயிடும். அவர் சும்மா பாஜக மட்டும் வைத்துக்கிட்டு ஏதோ அதிமுக மற்றபடினா அதிமுக வாக்காளர்களே உங்களை தோக்கடிக்கிறதுக்கு கிராமமாக ரெட்டலைக்கு விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போட்ட வாக்காளர்கள் தான். தோழர் பாலகிருஷ்ணன் சிபிஎம் லீடர், கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். நாங்களும் எங்களை மாதிரி கிரவுண்டில் இருந்து வந்தவர். நான் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் கிரவுண்டில் இருந்து வந்தவன். அவர் கம்யூனிஸ்டில் பெரிய தியாக வரலாற்றோட கிரவுண்டில் இருந்து வந்தவர். அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒவ்வொரு வன்னியர் கிராமங்கள்லையும் பாமக விட்டுக்கிட்டு இது அதிமுக தான் தோக்கடிக்குன்னு போட்ட ஓட்டு. அந்த இதுக்குள்ளே திருமாவளவனுக்கு நம்ம உறுதியாக சொல்கிறோம், பாமக கூட சேர்ந்தால் அதிமுகவோட சேர்ந்தால் 10 வருஷ அரசியல் திருமாவளவனுக்கு முடிஞ்சு போகும். இது நான் சொல்கிறது ரவிக்குமாருக்கு தெரியும். அவரே ஒத்துருக்கிறார். மேல்பாதி மங்கல அந்த கோயில் விஷயத்தில் சீமான் மட்டும்தான் கோயில் நுழைவுக்கு பேசியிருக்கிறாரு. அவர் அதிமுக பெரிய அளவில் ரவிக்குமார் குற்றஞ்சாட்டினது ஊடகத்திலே வந்திருக்குது. திருமாவளவனுக்கு இது தெரிஞ்ச விஷயம். அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரியாதது மாதிரி பாஜக எதிர்ப்புன்னு ஒரு அரசியலை பண்ணும்போது செல்வ பெருந்தகையும் நாங்களும் டாக்டர் ஐயாவை எங்ககிட்ட கொண்டு வர முடியும், அவர் ஸ்டாலினை பொழுந்துட்டாரு, அவர் பாஜக விமர்சனம் பண்ணுறாருன்னு ஒரு அரசியலை அவரும் டெல்லி அனுமதியோடு செல்வ பெருந்தகையும் பண்ணுறாரு. இதெல்லாம் ஆப்ஷனை கிரியேட் பண்ணுறது, மூவை காட்டுறது. உடனே நடந்துரும்னு இதை எதையும் சொல்ல முடியாது. அது அன்புமணி இப்போ விஜய் பக்கம் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ராமதாசனுடைய அண்மை கால ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது அப்போ அவர் அதிமுக விரும்பல, திமுக பக்கம் தான் நெருக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற பார்வையா? ஏன் அவர் அதிமுக கூட தான் 2009 தோத்து போனார். அவர் தான் பாமக தான் அன்னைக்கு அன்புமணியும் இருந்தார். அவங்க தான்
தென்சென்னை, விழுப்புரம், தென் திருவள்ளூர், சேலம் செம்மலை அண்ணன், மயிலாடுதுறை, திருப்பூர், அந்தியூர் பவானி, வன்னியர் ஓட்டு 2 அப்பாவும் மகனும் 2 இருந்தாங்க. அவர் முதலமைச்சர், அவர் மத்திய அமைச்சராக கூட இருந்து அந்த டைமில் மத்திய அமைச்சர் தான் முடிய போகுது இருந்தார். அப்போ அவங்க 6-7 சீட்டில் ஜெயிக்க வச்சவங்க. அதிமுக ஒரு சீட்லையும் ஜெயித்து கொடுக்கலையே. 2 லட்சம் 1.5 லட்சத்தில் அவுட் இல்லை. 19லையும் வாஷ் அவுட்டு. 21லையும் சேலம் பெல்ட் மட்டும்தான் ஒரு 4 சீட்டு ஜெயித்தாங்க. மற்றபடி வாஷ் அவுட்டு மயிலம் மட்டும்தான். விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால 23% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கே போயிட்டு. நான் டேட்டா வச்சு சொல்கிறேன். என் தம்பி பாண்டே போன்றவங்கெல்லாம் சும்மா திமுக அதிமுக ஃபைட்டுன்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி கடந்த காலத்தின் கைதிகளாட்டு 98 இருந்தே ஒரு பிஜேபி வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் செகுலரிசம், பாமக வர்சஸ் பாமக எதிர்ப்புலாம் உருவாயிட்டுங்கிறது தெரியாமல் மறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கூட இன்னொன்று சீமானுக்கு எழுச்சிக்கு பிறகு நாம் தமிழர் வர்சஸ் பிறமொழியாளர்கள்னு 3 போலரைசேஷன் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது. அப்போ இந்த போலரைசேஷன் இதுக்குள்ளே எடப்பாடியை வச்சு பாமகவில் சீட்டு ஜெயிக்க முடியலையே. அப்போ நம்ம எதிர்ப்போட்டு சிதறனா ஒரு விஜய சிஎம்மா சொல்லி பார்க்கலான்னு அன்புமணி நினைக்கலாம். அந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ பாமக 2ஆ இருந்தால நடக்கும். இன்னொரு சைடு ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு டாக்டர் ஐயா நினைக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், டாக்டர் ஐயா சீமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. சீமான் கூட ஒரு அணியில் இருக்குது, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெரிய அளவில் தூக்கி பேசுவார் ஐயாவை. இன்னொன்று ஜிகே மணி மூலமாக சில விஷயங்களை பேசியிருக்காப்புல. நாம் தமிழரை பொறுத்தளவில் நம்ம 20% மேலே வந்துட்டு நம்ம தலைமையில் கூட்டணி யோசிக்கலாமே தவிர அதுக்கு முன்னாடி வேண்டாங்கிற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் தமிழர் ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. பாமக பண்ணுறாங்க, சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டுன்னும் ஸ்டாலின் நம்மளை சேர்த்துக்கிட்டா நம்மளை நம்பி நிற்கவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிடலான்னு டாக்டர் ஐயா நினைக்கிறாரு. அது ஜிகே மணினாலும் சரி, அருள்னாலும் சரி, நம்மளை நம்பி நிற்கிறவங்களாம் ஸ்டாலின் கூட சேர்த்தா எம்எல்ஏ ஆகலாம்னு நினைக்கிறாப்புல. அன்புமணி நாம் பலமான சக்தியாக நின்று ஒரு கணிசமான வாக்கை 2016 நிரூபித்த மாதிரி நிரூபித்தாதான் நாளைக்கு 29 மத்திய அமைச்சர் ஆக முடியும்னு அன்புமணி கணக்கு போட்டு ஒரு அரசியலை பண்ணுறாப்புல. இல்லை, இப்போ பாமகவனோட அரசியல் நான் ஒரு பார்வைக்காக இதை முன்வைக்கிறேன். இந்த மாதிரி விஜய் ஆப்ஷன், திமுக ஆப்ஷன், நாம் தமிழர் ஆப்ஷன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அப்பா மகன் 2 பேரும் சண்டையே போடுறாங்களோ? ஒருவேளை ஒரு பேரத்துக்காக தான் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ? ஒன்றா நின்று தோற்று போனோம், தனியாக நின்று 2 பேரும் ஜெயித்துட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்துக்கலாம், நல்ல வியூ வந்தான்னு சொல்கிறீங்களோ? அப்படி ஒரு பார்வையாக இருக்குமோ ஒருவேளை? இல்லை, ஏன்னா 2 பேருக்கும் அந்த அதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவும் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி தெரியல. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு தான் ராமதாஸ் சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் நீ தான் அடுத்து பாமகவை வழி நடத்த போற அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இவரும் ஐயா வழியில தான் நாங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது பேரத்துக்காக மட்டுமே இவங்க 2 பேரும் நாடகம் போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நிற்கிது. இது திட்டமிட்டு செயல்படுறதா நான் கருதல. ஒரு பாமக தலைவர் நண்பர் அவர் இதை சொன்னார், இங்கே எவ்வளோ நிற்போம் அங்கே எவ்வளோ நிற்போம் நாங்கள் தான்னாரு. ஸோ அது இயல்பாக சில இதுகள் வருது. மற்றவங்க எப்படி பாமக மதிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். எது எப்படியோ இல்லை, இப்போ பாமக மதிக்கக்கூடிய இடத்துல தான் மற்ற கட்சிகள் இவங்களை வச்சிருக்காங்களா? ஏன்னா இவங்க 2 இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா அந்த ஓட் கன்சால்டேஷன்லேருந்து வன்னியர் பெருமக்களுடைய அந்த ஒரு அதிருப்தி இதெல்லாம் மற்ற கூட்டணி கட்சிகள் கவனிப்பாங்க தானே? அரசியல் சூழ்நிலை தான் முடியுது சர்மா. அந்த இடத்துக்குள்ள 5.5% எடுத்த தினகரனுக்கு ஸ்டாலினை முதல்வர்னு சொல்ல முடியாது. எடப்பாடி போர்ட்டண்ணி இவரை சொல்கிறாரு, இவர் எடப்பாடியை போர்ட்டண்ணின்னு சொல்கிறாருன்னு பெரிய மல்லுக்கட்டு 2 பேருக்கும் நடந்துட்டு இருக்குது. கமலஹாசன் இந்த சசிகலா இவங்களெல்லாம் ரொம்ப மோசமாட்டு விமர்சிச்சிட்டாரு. அவருக்கு அன்னைக்குள்ள காலகட்டத்தில் திமுகவுக்கும் அவர் சூப்பர் ஃப்ளவர்ஸு. அப்போ அவர் அண்ணன் ரஜினிகாந்தை ஏற்றுக்கலாம், தன் நண்பரை ஏற்றுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அன்னைக்கு வந்தார். தினகரன் அந்த முடிவுக்கு வந்தார். பாமக திமுக கிட்ட நம்ம பெருசாக பார்கெயின் பண்ணலான்னு அவங்களும் ரஜினிகாந்த் ஆப்ஷனுங்கிறத ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜயை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல தயாரில்லைன்னு சொன்ன என்னோட கருத்துலேருந்து மாறாக அன்புமணி சிஎம்மா சொல்லிட்டாரு, நான் சொல்ல வரல. விஜய் அரசியலில் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். அப்போ அரசியலில் சாதனை படைக்கணும்னு ஆசையை காட்டுறாரு. விஜய் கூட இணைஞ்சு பயணிக்க தயாராக இருக்கிறாரு. அது யார் எப்படி மாடாலிட்டிஸ் என்னங்கிறது பலன் நிரூபிக்காத விஜய் கூட மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி பயணிக்க தயாராகிட்டார். அப்படி தான் அதை எடுக்கணும். அது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டார். ஓபிஎஸ் இபிஎஸ்ஐயும் பாஜகவை நம்பி நிற்கிறதோட விஜயை நம்பி பயணிக்கலாங்கிற இதை அவர் முடிவெடுத்துட்டார்.
நாம் தமிழர் சீமான், தம்பி நீ நல்ல டான்சர், ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல காமெடியன், நீ நடிகன் தான்பான்னு நாம் தமிழர் சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன இடத்துல ஒரு தலைவரை வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய தமிழன் கிருஷ்ணசாமி மட்டுமே இடஒதுக்கீடு பிரச்சனையில் முரண்பட்டு விஜய்க்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்த சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய்க்காக ஓபிஎஸும் அன்புமணியும் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன. அன்புமணி திமுக கூட்டணிக்கு போக முடியாது, தன்னுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக சொல்கிறாரு. அதிமுக கூட்டணி தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ விஜய் முன்னிறுத்தி ஒரு எதிர்ப்பு வாக்கள் சதர்னா நம்மளை நிலைநாட்டி நிற்க முடியுமான்னு அன்புமணி பார்க்குறாரு. ஸோ ஒரு கதவு பல நிரூபிக்காத விஜய்க்கு திறந்திருக்கு. இப்படி ஒரு விஜய் அதை பயன்படுத்தி நினைப்பாரா? அது விஜய் தான் முடிவெடுக்கணும். இப்படி ஒரு கதவை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு திறக்க வச்சது நான் தான். என்னை பார்த்து காப்பி அடித்து தான் ஜான அரக்கேசாமி இதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, நல்ல விஷயத்தை யாற்று இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியது தானே. ஜான அரக்கேசாமிக்கு உள்ள காப்பி கேட்டு தான் ஜான அரக்கேசாமி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியே பராக் ஒபாமா தான் இங்கே பண்ணார். ஸோ இதை எடுக்கிறார், தப்பு இல்லை. பட் அதற்கான கதவு விஜய்க்கு இன்னைக்கு திறந்துட்டு. ஏன்னா அரசியல் சூழ்நிலை. பன்னீர்செல்வம் எடப்பாடி பன்னீர்செல்வத்தை மொத்தமாக ஈஸ் அவுட் பண்ண பார்க்குறாரு. பாஜக இருந்து பன்னீர்செல்வத்துக்காக எந்த கேரண்டியும் வரல. அப்போ அரசியல் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏன் விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் என்னங்கிற ஒரு ஆப்ஷனை அவர் பிறந்தநாள் வாழ்த்திலே எடுத்துட்டார். அதே மாதிரி இவரும் எடுத்துட்டார். பட் இது இறுதியான உறுதியான முடிந்த முடிவல்ல. ஓப்பனிங் அன் ஆப்ஷன், தட்ஸ் ஆல். அதான் இப்போ அன்புமணியோ அல்லது ஓபிஎஸோ விஜயை கூட ஒரு ஆப்ஷனா 2024 தேர்தலுக்காக பாக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் வரும்போது மெட்டீரியலைஸ் கூட ஆகலாம். சீமான் அது என்ன நினைப்பாரு? அவரு எதுவும் இவங்களோட அவர் 214 வாங்கி இருக்காரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றம் இல்லை. இலவசங்கள் எதிர்ப்பு, பிராண்டி விஸ்கி வேண்டாம், கல்லு தான் வேணும், தமிழ் ஏன் பாராளுமன்றத்தில் இல்லை, தமிழ் ஏன் கோயிலில் இல்லை, 5% இடஒதுக்கீடு பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்தி கொடு, மேய்ச்சல் நிலத்தை ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு கொடு அப்படின்னு எல்லாமே கான்ட்ரவர்சியாக தான் எடுக்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. பன்னீர்செல்வம் அந்த இடத்துக்குள்ளே சீமான் கூட இருக்க முடியுமா? இது இப்படி அவர் எல்லாமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எதிர்ப்புன்னு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு அவர் 214 நான் போகிறேன், மக்களை நம்பி போகிறேன், மக்களுக்காக நிற்கிறேன், மக்களிருந்து வந்தவன், மக்கள் என்ன தூக்கி நிறுத்துவாங்க, நான் 5வது முறை தனிச்சு நிற்கும்போது என்னோட வேல்யூவும் வால்யூமும் பெரிய அளவில் இருக்குன்னு நம்பி போகிறாரு. 100% அவர்கிட்ட ஒரு கட்சி நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னதும் அந்த கட்சி தலைவர் மேலே மிக மிக மிகுந்த மரியாதை கொண்ட சீமான், நான் 20க்கு மேலே வந்துக்கிட்டு என் கூட யாரும் சப்பார்டினேட்டுங்கிற பார்த்துக்கிறேன், இப்போ அது வரைக்கும் தனிச்சுதாங்கிறதுல அவர் அந்த இதை உறுதியாக தான் இருக்கிறார், தெளிவாக தான் இருக்கிறார். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அண்மையில் மதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு நடந்தது. அதில் நாங்கள் அதிகமாக சீட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமே போடப்பட்டிருக்கு. கடந்த முறையே பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை அந்த இதில் வைகோக்கு கொடுக்காம விட்டு இப்போது அந்த இடத்துல கமலஹாசனுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டதன்படி அந்த மாநிலங்களவை எம்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி துரை வைகோ போன்றவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது என்னோட எண்ணோட்டம் மட்டும் இல்லை, தொண்டர்களுடைய எண்ணோட்டமும் அதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்மையில் துரை வைகோனுடைய அந்த போக்கு, அது மட்டும் இல்லாமல் வைகோ அந்த கட்சியினுடைய மதிமுக கட்சியினுடைய அந்த தீர்மானத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் நாங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு கொண்டு போக நினைக்க மாட்டாங்க. திமுக கூட்டணி அவங்களுக்கு வெற்றி. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திமுக கூட்டணியில் தான் அவங்க வெற்றிக்கு வராங்க. திமுகவும் தோல்வி வளையத்திலிருந்து தான் வெற்றிக்கு வருது. நம்ம திமுகவும் வெற்றியில் இருந்த திமுக கூட இவங்க போகலை. தோத்த திமுக பெரிய கட்சி, தோத்த மதிமுக, தோத்த விசிக, தோத்த காங்கிரஸ், தோத்த இந்திய கம்யூனிஸ்ட், தோத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கம்யூனிஸ்டில் வெற்றி பெறாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் கிளைமை வைக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் மதிமுக பேசுகிறாங்க. பட் தெர் இஸ் எ லிமிட். அந்த லிமிட்டை தாண்டி போகாமல் இருக்கணும். அந்த லிமிட்டை மதிமுக தாண்டி போயிட்டாங்கிற ஒரு உணர்வு தமிழக முதல்வருக்கு இருந்தனால தான் ஒரு மதிமுக வேட்பாளராக நின்றவரை கட்சியில் சேர்த்திருக்கதா முத்துரத்தினம் சேர்த்தரா பார்த்துருக்குறோம். திமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை இண்டிகேட் பண்ணுறாரு தமிழக முதல்வர். ஆனால் அது மதிமுகவுக்கு எதிராங்கிற பார்வையில் பார்க்காண்டாம். மதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் கூடுதல் வேல்யூ அடிஷனாக கூட முதல்வர் அதை பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ப்ரூடண்டாக தான் போவாங்க. இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான். ஓப்பனாக சொல்கிறாங்க, அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு ஆகிப்போச்சு. இதை சொல்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? அப்போ இதில் எல்லாரும் அதிகாரத்தை விட்டுறக்கூடாது, வெற்றியை விட்டுறக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே தெளிவாக போகிறாங்க. அந்த வகையில் தங்களோட இம்பார்ட்டன்ஸை
காட்டிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் செயல்படுறதுல தவறில்லை. அதே வேளையில் அது ஸ்டாலினுக்கு இமேஜை பாதிக்கக்கூடிய அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். ஸ்டாலினுக்கு அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு 2.6% வாக்கு பலம் கொண்ட தேமுதிக அந்த ஆப்ஷனை திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறது 100% உண்மை. அதான் அப்போ தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா மதிமுக வெளியே போகும். அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உள்ள வரும்போது இவங்களும் இருக்கலாம். நம்ம அணிக்க பலத்தை கூட்டி நம்ம 6 சீட்டுக்கு 4 சீட்டு ஜெயிக்கக்கூடிய இடத்துல 6க்கு 6 ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கூடுதல் பலம் நமக்கு வருதுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஏன் நெகட்டிவாட்டே பார்க்கணும்? இல்லை, கூடுதல் சீட்டு கேட்கும் போது தான் எங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் மதிமுக இருக்கு. கண்டிப்பாக அது மதிமுகவோட ப்ராப்ளம். அதை திமுக அட்ரஸ் பண்ணி தான் தீரணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.